இந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடு எவ்வளோ டேஞ்சரான கோட்பாடுன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரியும். வந்தார்கள் வென்றார்கள்னு அந்த கான்செப்ட் வந்து வேணும்னே இவங்க வேண்டுமென்றே திணிச்ச கான்செப்ட். எதுக்கு? விகடனில் இருந்த பார்ப்பனர்கள் என்ன சொல்லி திணிச்சது? மோலாயர்கள் வந்தார்கள் வென்றார்கள், நாட்டை இஸ்லாமிய மயமாக்கிட்டாங்க அப்படின்னு அடி மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையில கட்டமைக்கிறது, இஸ்லாமிய வெறுப்பை கொண்டாடணும்னு. ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்தியாவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் வென்றார்கள். முஸ்லீம் கண்ட்ரோல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக கிறிஸ்தவர்கள் கண்ட்ரோல், இந்துக்கள் பூரா இந்த ரெண்டு பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் போது இந்து மத அடையாளங்களை துறப்பதற்கு எல்லாரும் தயாராகிறாங்க. பெருவாரியாக எல்லாரும் மதம் மாறுறாங்க. இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போதான் முதல்ல ஒரு மனிதர் வர்றாரு. இஸ்லாமியர்களுக்கு குரான்னு ஒரு புக் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள்னு ஒரு புக் இருக்கு. நாம வேதம் கீதம்லாம் சொன்னோம்னா ஒன்றும் புரியாது மக்களுக்கு. அப்ப சனாதனத்தை வச்சு மக்களை ஒருங்கிணைக்கணும்னா என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, ராமர் சொன்ன ராமராஜ்யம், இதுதான் நமக்கு வேணும். அந்த ராமராஜ்யம் கிராம ராஜ்யமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் இந்து மகா சபையிலேருந்து என்ன பண்றாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நாமளும் நம்ம மதத்தை பரப்போம். இப்ப எப்படி பரப்புறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு காந்தி வழி சொல்லி கொடுத்தாரு. உடனே தான் இந்து மகா சபையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கீதா பிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று உருவாக்குவோம். வீட்டுக்கு ஒருத்தன் பிரம்மச்சாரியாக வந்து சேர்ந்துடணும். எட்கேவர் அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் பிற்காலத்தில் கோல்வால்கர் வராரு, அப்புறம் சாவர்கர் வராரு, குருஜி காலகட்டங்கள்லாம் வருது. இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பிரம்மச்சாரியா இருந்தாங்களான்னா அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தான் ரூல்ஸு, அவங்களுக்கு கிடையாது தலைமைக்கு. அதெல்லாம் ஆமா. இன்னும் இதில் பெரிய காமெடி என்னன்னா, சாவர்கர் வந்து ஏத்திஸ்ட். பார்ப்பனர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, அது வந்து பார்ப்பன தர்மத்துக்கு எதிரானது. அப்போ பார்ப்பனரின் தர்மம் என்னது? வேதம் படிக்கிறதும் யாகம் வளர்க்குறதுக்கு தான். அவர் ஒருபடி மேலே போய் வேத காலத்துக்கு போயிட்டாரு. ஒரு பார்ப்பனர் வந்து நாடே நல்லாவே இல்லை, நாசமாக போகுது, நான் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்க எல்லாரும் கொண்டாந்து அவர் கேட்கறத குத்தணும். அவர் அந்த இடத்துக்கு நகர்த்தணும்னு இப்போவும் ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துக்கு தான் நகர்த்த ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க. சாவர்கரும் கோல்வால்கரும் என்ன கான்செப்டை சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அந்த இந்து ராஜ்யத்தில் ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். 1925 2025 வரைக்கும் ஒரு நூற்றாண்டு கண்ட அமைப்பாக ஆர்எஸ்எஸ் திகழ்கிறது. ஒரு உலகிலேயே மிகவும் பழமையான ஒரு தன்னார்வ கலாச்சார அமைப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அதுலேருந்து வந்தது தான் பிஜேபி, இன்னும் சங் பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கிளை அமைப்புகள்லாம் இருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் நடந்தாலும் அதுக்கு பின்னாடியோ இல்லை அதை செயல்படுத்துகிற இயக்கமாவோ ஆர்எஸ்எஸ் வந்து இருக்கு. ஆர்எஸ்எஸ் அப்படின்னா என்ன, அது எதற்காக, எப்படி, யாரால் தொடங்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள்லாம் இப்போ என்னவா இருக்குதுன்னா? ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக ஆர்எஸ்எஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. ராஷ்ட்ரியன்னா இந்த ராஜ்யத்துக்கான சொந்தமாக சேவை செய்யும் ஒரு அமைப்பு அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாலாம் எதுவும் ஐடியாலாம் வரல. அதாவது மதத்தை ஒரு பெரிய அளவில் பரப்பணும் அப்படின்ற சிந்தனையெல்லாம் வந்து இந்து மதத்தில் பெருசாக இருந்ததில்லை. அதாவது வைதிக மதம்னு நீங்கள் ஆர்எஸ்எஸோட ரூட்டை பிடிக்கணும்னா நீங்கள் புத்தர் காலத்துக்கே போயிடணும். புத்தர் வந்த போது வைதிக மதம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மதமாக இருக்கலை. அது வைதிக மதம்னா என்ன மீன் பண்றீங்க? வேதத்தை மையமாக கொண்ட மதம். அதாவது இவங்க சொல்றதே அதான் சொல்லுவாங்க, வேத நிந்திகா நாத்திகா அப்படிம்பாங்க, நாஸ்திகா அப்படிம்பாங்க. யாரெல்லாம் நாஸ்திகர்கள்? வேதத்தை மறுப்பவர்கள். சமணம் பௌத்தம் எல்லாருமே நாஸ்திகர்கள். சமணம் பௌத்தத்தை பொறுத்தவரை லோகாயுதா நாஸ்திகா அப்படிம்பாங்க. கடவுள்ன்ற கான்செப்டே நம்பாதவங்க தான் நாஸ்திகர்னு அவங்க சொல்லுவாங்க. இது அதுக்குள்ளெல்லாம் போகணும், அது நம்ம ஏற்கனவே இன்னொரு தடவை இதில் பேசியிருக்கோம். அப்போ முதல் முறையாக இந்த புஷ்யமித்ர சுங்கன்னு ஒருத்தன் வரும்போது தான், அவன் காலத்தில் தான் இந்து மதத்தை ரிவைவ் பண்ணுறாங்க. அப்புறம் குப்தர்கள் காலத்தில் இந்து மயமாக்கப்படுகிறது மொத்தமாகவே இந்தியாவே. அதன் பிறகு அப்படியே விட்டாங்க.
ஏன்னா முழுக்க இந்து மதம் ஆயிடுச்சு. சமணம் வந்து எங்கேயோ ஒரு பாக்கெட்டில் இருக்குது, பௌத்தம் எங்கேயோ ஒரு பாக்கெட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட பௌத்தத்தெல்லாம் உள்ளே வாங்கி சேரிச்சிட்டாங்க. நாகார்ஜுனான்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணார், இந்த மகாயானம்னு ஒரு புத்த மதத்தை ஆரம்பித்து புத்தரே வந்து மகாவிஷ்ணுவோட வம்ச வாரிசு அவதாரம் அப்படின்னு போட்டு ஓட்டி மொத்தமாக கணக்கு முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வர தூரத்தில் எதிரிகளே இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் முதல்ல இந்த இந்து மதம் மாதிரியே அவங்க ஒரு மதத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதம் உள்ளே வந்தவுடனே அரச மதமாக கிறிஸ்தவ மதம் மாறின உடனே மொத்த ரோம் சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவமயமாக்கப்பட்டு விட்டது. அப்புறம் அவங்க தனித்தனி நாடுகளாக ஆனாலும் கிறிஸ்தவம் தான் முக்கியன்ற மாதிரி அவங்க மாறிடுச்சு. இங்கே அரேபியா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தோற்றுவிக்கப்படும் போதே முகமது நபி தெளிவாக சொல்லிட்டார், நீ வந்து மதத்தை பரப்புறியோ இல்லையோ, மற்றவன்கிட்ட இருந்து மதத்தை காப்பாற்றிக்கிறதுக்காவது நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது. அது அவர் மறைவுக்கு பிறகு நிறைய அவரோட நேரடியாக பழக்கம் இருந்த ஒரு 4 தோழர்கள், ஒருத்தர் வந்து அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணவர், இன்னொருத்தர் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவர், இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் இருந்தாங்க. ரஷீதுதீன் கலீஃபான்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு முகமது நபி காலத்தில் பரப்புகிற வேலையெல்லாம் நடக்கலை. அவர் காலத்துக்கு பிறகு வந்து அந்த மதத்தை பரப்பும் வேலை நடக்குது. அது வந்து அப்படியே போய் உச்சகட்டமாக அபாசித் காலிஃபா வர வந்துருச்சு. அபாசித் காலிஃபாலாம் அபாசித் காலிஃபான்றது கிட்டத்தட்ட 700-800களில் 700களில் வச்சுக்கலாம் நீங்கள், 1200 வரை போகுது. அப்புறம் அதில் ஒரு பிரேக் விழுந்துருது. அந்த பிரேக்குக்கு பிறகு 1500களில் மறுபடியும் ஒட்டாமன் சுல்தானேட்னு ஒன்று உருவாகுது. அந்த ஒட்டாமன் சுல்தானேட் பாரசீக சுல்தானேட் அதே காலகட்டத்தில் பாபரோட படையெடுப்பு இந்தியாவுக்குள்ளே வருது. அது வர வந்து 1500 வரை இவர்களுக்கு மதம் குறித்த எந்த பெரிய சிந்தனையும் கிடையாது. 1500களில் பெரிய மாற்றம் நடக்குது. 1499 வாஸ்கோடகாமா உள்ள வர கீழே சவுத் ஒரியா. 1526 பாபர் நார்த்ல இருந்து உள்ள வர்றார். அப்போ புதிய ஆயுதங்கள், புதிய டெக்னிக்கு, புதிய வார்ஃபேர், எல்லா போர் முறைகள்லாம் புதுசாக மாறும்போது இங்கே ஏற்கனவே இருந்த மன்னர்கள்லாம் ஒன்றும் பெருசாக கழட்டினவெல்லாம் எவனும் கிடையாது. அட்லீஸ்ட் சவுத்துலையாவது பார்த்தோம்னா சோழர்கள் இருந்தாங்க, பல்லவர்கள் இருந்தாங்க, சொல்லிக்கிற மாதிரி பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் கொஞ்ச காலம் பாண்டியர்கள், அதோட முடிஞ்சதுன்னு வச்சுப்பா. அப்புறம் நாயக்க மன்னர்கள் வந்துட்டாங்க, பாளையங்கள், இப்படி மாறிடுது. இதெல்லாம் 1500-600களில் கீழே சவுத்தில் நடக்கிற விஷயம். சென்ட்ரலில் பார்த்தோம்னா சாதவாகனாஸ்னு கொஞ்சம் முதல்ல இருந்தாங்க. அப்புறம் சாளுக்கியாஸ் இருந்தாங்க. சாளுக்கியாஸை வந்து பல்லவர்கள் ஒரு தடவை அடிக்கிறாங்க. அப்புறம் மிச்சம் மீதி எல்லாத்தையும் ராஜராஜனும் ராஜேந்திரனும் அடித்து மொத்தமாக காலி பண்ணி விட்டாங்க. பல்லவர்கள் காலத்தில் வந்து ஓரளவு ஒரு 3 பவர் இருக்குது. வடக்கு ஹர்ஷவர்தன், நடுவில் புலிகேசி, சவுத்தில் நரசிம்ம பல்லவன். அதனால என்ன ஆகி போச்சுன்னா 3 பேருமே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஹர்ஷவர்தன் அங்கேருந்து வந்தால் சாளுக்கிய மன்னன் தடுக்கிறான். பல்லவர்கள் இங்கேருந்து வடக்கு நோக்கி போகலான்னா அங்கேயும் சாளுக்கிய மன்னன் தடுக்கிறான். அப்போ சாளுக்கியர்களாலையும் வடக்கையும் போக முடியல, தெற்கையும் வர முடியல. தெற்க இருக்கிறவனால வடக்கையும் போக முடியல, வடக்க இருக்கிறவனால தெற்கையும் வர முடியலன்னு அப்படியே லாக் ஆகி அந்த பீரியட் நின்றுது. அதில் காலியாகி தான் அதில் கிட்டத்தட்ட எல்லாம் காலி ஆகிடுறாங்க. காலியானவுடனே ராஜராஜன் வர காலம். அதுக்கப்புறம் அப்படியே வடக்க வந்து ஃபுல்லாகவே எம்டி ஆகி போச்சு. அந்த எம்டி ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து கஜினி முகமது, கோரி முகமது படையெடுப்புகள்லாம் அந்த கிபி 1000ல் தான் ஆரம்பிக்குது. 980 கிட்ட ஆரம்பித்து 1000க்கு அப்புறம் பெருசாக வருது. அப்புறம் அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக் அவங்க டெல்லி சுல்தானேட் ஓடுது. அப்போ டெல்லி சுல்தானேட் வரும்போதே ரஜபுத்திரர்களை தவிர மற்றவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சரண்டர். யாருமே சண்டை போடுற தெம்புலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே நமக்கு என்ன வேணும், சாதி மட்டும்தானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இங்கே பெரிய பிரச்சனையே இந்தியாவில் இந்தியர்கள் தங்களை இந்தியர்கள் என்று எந்த காலத்துலையும் உணரவே இல்லை. ராபர்ட் கிளைவ் காலத்தில் கூட நம்ம இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாங்கள் 1000 பேர் போனோம், அங்கே 2 லட்சம் பேர் நின்று வேடிக்கை பார்த்தான். ஒருத்தவங்க ஆளுக்கு 2 கல்லெட்டு தடிச்சிருந்தா கூட நாங்கள் செத்துருப்போம், அத்தனை பேரும் செத்துருப்போம். ஆனால் ஒருத்தர் செய்யலை, ஏன்னே தெரியல. ஏன்னா அவன் வந்து தன்னை அந்த நாட்டின் பிரஜையாக கூட உணரவே இல்லை. என் நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு தோணுனா தானே சண்டை போடுவான். இது அவருக்கும் இவருக்கும் சண்டைப்பா, நம்ம சும்மா வேடிக்கை பார்ப்போம், நம்ம ஊரில் சண்டை நடக்குது, ஏதோ நம்ம ஊருக்கு சர்க்கஸ் வந்துருக்குன்ற மாதிரி எல்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா முக்கிய காரணம் சாதி. இந்த
முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலன்னு நினைக்கிறேன், விகடனில் வந்து ஒரு தொடர் இருந்தது, வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முகலாய மன்னர்களோட இதை வந்து ஒரு தொடராக மதன் எழுதிட்டு இருந்தாப்புல. அப்புறம் அதை புஸ்தகமாக கூட அவங்க போட்டாங்க. வந்தார்கள் வென்றார்கள்னு அந்த கான்செப்ட் வந்து வேணும்னே இவங்க பார்ப்பனர்கள் வேண்டும் என்றே திணிச்ச கான்செப்ட். எதுக்கு? விகடனில் இருந்த பார்ப்பனர்கள் என்ன சொல்லி திணிச்சது? முகலாயர்கள் வந்தார்கள் வென்றார்கள், நாட்டை இஸ்லாமிய மயமாக்கிட்டாங்க அப்படின்னு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது முகலாயர்கள் வந்து அரபு நாட்டுக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் அரபு நாட்டுக்காரனே கிடையாது, அவன் ரஷ்யாக்காரன். அவன் அது வந்தார்கள் வென்றார்கள்னா அது வந்து வேணும்னு இவங்க கட்டமைச்சது. அடி மனசில் இருக்கக்கூடிய அந்த RSS சிந்தனையில் கட்டமைக்கிறது, இஸ்லாமிய வெறுப்பை கொண்டாடணும்னு. ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்தியாவுக்கு வந்தவர்கள் எல்லோரும் வென்றார்கள். இங்கே வந்து சண்டை போட்டு ஒருத்தங்க கூட தோத்து போனதே கிடையாது. அதுதான் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திரகுப்த மௌரியன் காலத்துக்கு அப்புறம் குப்தர்கள் காலத்துக்கு பிறகு இங்கே வந்த யாருமே தோத்தது கிடையாது. பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிட்டிஷ் வந்து அதை தான் பயன்படுத்தினான். டே ஏற்கனவே பிரிச்சு தான்டா பிரிச்சு தான் வச்சிருந்தான். அப்படி அதாவது வந்தார்கள் வென்றார்கள் இல்லை, வந்தவர்கள் எல்லோரும் வென்றார்கள். யாருமே வந்து தோத்து போகவே இல்லை. தோத்து போனது வீரமங்கை வேலுநாச்சியார்கிட்ட மட்டும்தான் கிழக்கிந்திய கம்பெனி தோத்தது. மற்றபடி வேற யாருமே தோத்ததே கிடையாதுங்க. அதுதான் உண்மையான வரலாறு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சாதிய கட்டமைப்பு. யாரும் தன்னை தந்த நாட்டு மக்களாக உணரவே இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ ரஜபுத்திரர்கள் என்ன ரோல் பண்றாங்க? ரஜபுத்திரர்களும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் அந்த சுல்தான்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பழைய மாடல் போருன்றப்ப ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் ஈக்குவலாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அப்போது பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்தாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாபர் இந்தியாவுக்கு வரல, பாபர் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார். அழைச்சவர் யாரு? ராணா சங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரஜபுத்திர மன்னர் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, ஆக்ரா வர எந்து, டெல்லி வர ஒன்று, காக்கி நாடா உண்டு, பாவட நாடா எந்துன்ற மாதிரி பாபர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதே யாரு? ஒரு இந்து ராஜா தான். அதை விட்டுருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த 1500களுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அந்த த்ரெட்டை உணர்றாங்க. த்ரெட்டுனா எங்க இருந்து யாருக்கு வருது? இல்ல, இந்து மதத்துல இருந்து நிறைய பேர் வெளியே போறாங்க. ஓகே, நீ வந்து வட இந்தியாவில் முஸ்லீமா மாறிட்டேன்னா முகலாய சாம்ராஜ்யத்தில் வேலை கிடைக்கும். நீ கிறிஸ்டினா மாறிட்டேன்னா பிரிட்டிஷ் கம்பெனி, பிரிட்டிஷு, பிரெஞ்சு, போர்ச்சுகீஸு இந்த கம்பெனிகளில் போய் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கொடுக்குறான். அவன் பார்த்து, ஏன்னா நடுவில் வந்து அவங்களோட அசோசியேட் ஆகிறதுக்கு இது ஒரு டூலாக பயன்படுது. இல்லைம்மா, அதாவது ராஜேந்திரன் குலோத்துங்கன் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பல கப்பல்களில் ஏற்றி கொண்டு போய் வியாபாரம் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்டே பணம் இருந்தது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது. 1499 உள்ள வந்த போர்ச்சுகீசியர்கள் பண்ண ஒரே ஒரு வேலை என்னன்னா, மொத்தமாக மரக்காயர்கள் அப்படின்னு சொல்லி இருந்த கடல் வணிபம் தெரிந்த அவர்கள் இஸ்லாமியர்கள், தமிழர்கள், ஆனால் அவங்கள மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் நடக்கல அந்த சண்டை, கிட்டத்தட்ட 100 வருஷம் நடக்குது அந்த சண்டை. மரக்காயர்களோட நடந்த சண்டைன்றது 3 மரக்காயர் சொல்லுவாங்க. முதலாம் மரக்காயர், 2ஆம் மரக்காயர், 3ஆம் மரக்காயர்னு 3 தலைமுறையாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் சண்டை போட்டு கடைசியில் அவங்கள ஒழிச்சிட்டாங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினதுக்கு ஹெல்ப் பண்ணது இங்கே ஜாமுத்திரின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ராஜா தான். அவன் தான் நீ வந்து என்னை பார்க்கவா அப்படின்னு கூப்பிட்டு போட்டு கொடுத்து அரெஸ்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டான். இல்லைன்னா அவரை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்படியாக மொத்தமாக நம்ம கடல் வணிபம் போயிடுச்சு இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தொழில் என்ன? எந்த தொழிலும் இல்லை. அக்பர் எல்லாமே வந்து கம்பெனி வச்சு வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார் அரேபிய நாடுகள் கூட. அக்பர்னா அக்பரோட ஒய்ஃபு. இங்கே சவுத்தில் போர்ச்சுகீசியர்கள் மொத்தமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க பொருட்களை. ஏன்னா அவன் பெரிய பெரிய கப்பலில் வரான், அந்த கப்பல் ஃபுல்லாக லோடை ஏற்றுற அளவுக்கு ஏற்றி திரும்ப ஊருக்கு போகிறான், திரும்ப வர்றான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தால பிரிட்டிஷ்காரன் வரான், அவனும் மொத்தமாக பொருள் வாங்குறான். பிரெஞ்சுக்காரன் வரான், மொத்தமாக பொருள் வாங்குறான். அப்படின்றப்ப எல்லாரும் பொருளாதாரத்தை நோக்கி தான் நகருவாங்க. உனக்கிட்ட மொத்தமாக பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ? அவன்கிட்டே போய் ஐயா நான் உனக்கு மூட்டை தூக்கி வைக்கிறேன், ஏதோ ஒரு வழியில் அவனோட அசோசியேட் ஆகி அங்கேருந்து நமக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நகர்றாங்க. அப்போ மக்களுக்கு தெரிஞ்ச அடையாளம் வந்து ஒரு அடையாளம் தான் தெரியுது, சாதியை தாண்டி மதம். இந்த மதம் வேண்டாம், அங்கே போயிட்டா என்ன பண்ண?
போகலாமே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு பெருவாரியாக எல்லாரும் மதம் மாறுறாங்க. இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வெள்ளைக்காரன்ட்ட வேலைக்கு போனதே அவன் தான். அவனை பார்த்து தான் மற்றவனு நம்மளும் வேலைக்கு போகலாமேன்னு ஐடியா பண்ணுறான். ஸோ இந்த மதத்தை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, மதம் முடிஞ்சு போச்சு போல அவ்வளோதான் அப்படின்னு. இது அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 1750க்கு மேலே தான் பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க இந்தியாவுக்குள்ள. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 100 வருஷம் சும்மா தான் இருக்காங்க. 1632 வந்துட்டான். 1754 வரை கிட்டத்தட்ட 100 வருஷம் சும்மா தான் இருக்கான். அவுரங்கசீப் இறந்த பிறகு மன்னர்கள்லாம் வீக் ஆகிடுறாங்க, நவாபெல்லாம் பவர்ஃபுல் ஆகுறாங்க. அப்போ நவாபுகளோட இவங்க தொடர்பில் இருக்கும்போது கம்பெனி அப்படின்ற இடத்துல இருந்து ஆட்சி பொறுப்புக்குன்னு மாறுறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசியில் தொடங்கி அப்புறம் தென்னிந்தியாவில் பூலித்தேவர்லேருந்து பொலிகார் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாளையக்காரர்கள் யுத்தம் இதெல்லாம் வந்து நடந்து அது ஒரு 100 வருஷம் ஓடுது. 1750 தொடங்கி 1858 57 அந்த சிப்பாய் கழகம் வர அந்த 100 வருஷம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு காலகட்டத்திலையும் இந்தியாவோட கட்டமைப்பு மாறிக்கிட்டே வருது. எல்லாமே வணிகம் சார்ந்து தான் இருக்கு. சோழர்கள் காலத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தாங்கன்னா கடல் வணிகம், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் பீக்குக்கு போனோன்னா கடல் வணிகம். அப்போ இந்த 100 ஆண்டுகள் இந்த மொத்த இந்தியாவும் அவன் கண்ட்ரோலுக்கு வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு வேணுங்கிற பொருளை அவன் இங்கே இருக்கிற மக்களையே உற்பத்தி செய்ய சொல்லி அவனே எடுத்துகிட்டு போகிறான். 1750 வரை வெறும் பிஸ்னஸ் தான் பண்ணான். 50க்கு அப்புறம் தான் நிர்வாகத்தை எடுக்க முடியுன்றது அவனுக்கு தெரியுது. பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் வேக வேகமாக எல்லா இடத்தையும் இப்போ அந்த 100 வருஷமாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, நிறைய மன்னர்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிடுறாங்க, ஒன்றும் பண்ணாத, அட்மினிஸ்ட்ரேஷனை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ண போகிற, எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணி மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிற, செஞ்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நீ எடுத்துக்க போகிற, அது உன்னால் செய்ய முடியலல்ல, உன் ஏரியாவை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு வருஷத்துக்கு என்ன அமௌண்ட்டு நீ எடுத்துப்ப, 1.5 லட்சமா, அதை நான் கொடுத்துட்றேன். அப்படி போயிடுது. அப்படி போகும்போது டோட்டலாக முஸ்லீம் கண்ட்ரோல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக கிறிஸ்தவர்கள் கண்ட்ரோல், இந்துக்கள் பூரா இந்த 2 பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படும் போது இந்து மத அடையாளங்களை துறப்பதற்கு எல்லாரும் தயாராகிறாங்க. அப்போதான் முதல்ல ஒரு மனிதர் வர்றாரு. அதுதான் சுவாமி விவேகானந்தா. அவர் வர இந்து மதத்தை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணவே இல்லை. சரியா? இந்து மதத்தை ரிவைவ் பண்ணணுன்ற ஐடியாவே வரல. சுவாமி விவேகானந்தர் வர்றாரு. அவர் வந்து சிகாகோவில் இந்த மாதிரி ஒரு அனைத்து மதங்களின் மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு வெள்ளைக்காரன் தான் சொல்கிறான், நீங்கள் அங்கே போய் பேசுங்களா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, படிச்சிருக்கீங்க, அங்கே போய் பேசுங்க, உங்கள் நாட்டு மதத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் அங்கே இருக்கிற மன்னர்கள்ட்டெல்லாம், வட இந்திய மன்னர்கள்ட்ட, ஏன்னா இந்த பென்ஷன் வாங்குறான்ல அவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா கப்பலில் போகிறதுக்கு காசு கொடுக்கப்பா அப்படின்னு. ஒருத்தனும் கொடுக்கல. அப்போ சில பேர் சொல்கிறாங்க தென்னிந்தியாவையும் போய் பாருங்க அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் சொன்ன வார்த்தையே என்ன தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருக்கு அமெரிக்கா போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பேசினாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் இங்கே இந்தியாவிலேருந்து சவுத்தில் போய் கேளுன்னு சொன்னப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்திரிய மன்னர்களே தரல, தென்னிந்தியாவில் இருக்கும் சூத்திர மன்னர்கள் தருவார்களா? வட இந்தியாவில் இருக்க சத்திரிய மன்னர்களாலேயே கொடுக்க முடியல. அவர் என்ன நினைச்சா, வறுமையில இருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டாரு. அவனுக்கு எவனுக்கும் கொடுக்க மனசு இல்லை. அவர் வட இந்தியாவில் இருக்கும் சத்திரிய மன்னர்களுக்கே கொடுக்க இல்லை, மனம் இல்லை, கொடுக்க முடியல, தென்னிந்தியாவில் இருக்கும் சூத்திர மன்னர்கள் கொடுப்பார்களா? அப்போ தென்னிந்தியா முழுக்கையும் அவங்க சூத்திரனா தான் பார்த்தாரு. ஆனால் கடைசியில் அந்த சூத்திர மன்னர்கள் தான் பணம் கொடுத்தாங்க. ராஜா சேதுபதி தான் பணம் கொடுத்து அனுப்புறாரு. அப்படி ஒரு மாதிரி அவர் போயிட்டு வர்றார். போனோடனே பெரிய பேச்சாயிடுது, உலகம் முழுக்க பேச்சாயிடுது. அவர் போய் பேசுனது இந்து மதம்ன்ற பேரே அப்போ கிடையாது. அவர் போய் பேசுனது சனாதன மதம் அப்படின்னு தான் பேசுகிறார். பார்ப்பன சனாதன மதம், எங்களுடைய விதிமுறைகள் எல்லாம் எட்டர்னல், என்றும் மாறாத சட்ட திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம், இது மனித குலத்துக்கு அப்படியாகும் இப்படியாகும்னு அவர் ஒரு உருட்டி அது வந்து அப்போ ஏன்னா இப்போ யூடியூப் மாதிரி அப்போ நியூஸ் பேப்பரு எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டோடனே இந்தியாவிலேருந்து ஒரு சாமியார் வந்து சூப்பராக பேசினார்ப்பா. ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பேசும்போது மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு ஆரம்பித்தாங்க.
இவர் மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அது ஒண்ணுதான் கிளிக் ஆயிடுச்சு. யூடியூப்லாம் வந்து இப்போ பாட்காஸ்ட்க்கு எதனா ஐடியா ஃபேமிலிஸ்ன்னு கூப்பிடுறாங்கல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் ஒரு ஊக் போடுங்க அப்படின்றாங்களே, அது அந்த ஊக்கு அங்கேயே போட்டுக்கிறாரு. ஆமா, அந்த ஹூக்கை போட்டதுதான் இப்பவும் போடுறாங்கல்ல ஃபேமிலிஸ் அப்படின்னு. அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசினாரு. அவன் வெள்ளைக்காரன் அவங்களோட மரபுப்படி எல்லாரையும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். அப்போ கூட பாருங்க, அதுலயும் நீங்க ஒரு அரசியலை கவனிக்கணும். அவன் சொன்னது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவர் வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். அங்கேயும் அந்த ஆணாதிக்கம் இருக்கு. சரியா? அதுக்கு இன்னொரு காரணம் வந்து அவருக்கு அந்த சிஸ்டர் நிவேதிதான்னு ஒருத்தங்க வந்து வந்தாங்க இந்த ஆரிய சமாஜில இருந்து. அப்போ கூட வட இந்தியாவில் வந்து இந்து மதம்னு ஒன்று உருவாக்கணும்லாம் அவங்க நினைக்கல. அரவிந்தர் இருக்காருல்ல, இப்போ பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமம், அவர் வெள்ளைக்காரனுக்கு பயந்து ஓடி வந்து பிரெஞ்சு டெரிட்டரியில் குடியிருந்துட்டு நான் சாமியார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு லேடி வந்து தன்னோட பேரை நிவேதிதானே மாற்றிக்கிட்டு, ஒரு பிரிட்டிஷ் லேடி, அந்த லேடியோட இன்னொரு விதமான தாக்கமும் சேர்ந்து தான் சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஐடியா பண்றாரு, எல்லாம் பண்றாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ வர்றாரு. யாரு? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி வந்த உடனே தான் இந்தியர்கள்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, இந்துக்கள்னு கூப்பிடுவோம், ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இவருக்கு முன்னாடி இந்து மகாஜன சபையெல்லாம் உருவாயிடுச்சுல, உருவானாலும் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குரூப், ஒரு வாரமா உட்காந்துட்டு ஒரு 4 பேர் சாயங்கால காப்பி குடிச்சிட்டு சமோசா சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு செயல் திட்டம், மக்களை ஈர்ப்பது அப்படின்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ காந்தி வந்தப்போ காந்தி வந்து ஏன் பெரிதாக பார்க்கப்பட்டார் அப்படின்னா, மொத்த இந்தியாவும் நம்புச்சு. மொத்த இந்தியா மட்டும் இல்லை, உலகமே நம்புச்சு. பிரிட்டிஷ்காரனை இனிமே யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனோட கப்பல் படையை எதிர்த்து யாரெல்லாம் நம்புறாங்க? ஐரோப்பிய நாடுகளே நம்புது. என்ன நண்பர்களே, 20 மினிட்ஸ் பார்த்துட்டீங்களா? பெரிய விஷயம்தான், நல்லது, மகிழ்ச்சி. ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். மகாத்மா காந்திக்கு சொன்னால இந்த மாதிரி யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்த ஒரு இடத்த, ஏன்னா இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல, பிஜேபி உள்ளே வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக விஜய் ரூபத்தில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆச்சு தமிழ்நாடு அப்படின்னு. அதே மாதிரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எக்ஸ்போஸ் ஆனது காந்தியால். என்னன்னா அவன் அடிப்பான், இவங்களும் திருப்பி அடிப்பாங்க, செத்து போவாங்க. அப்போ அவனை எதிர்த்து போராட வேற மெத்தடே இல்லைன்றதுக்கு உட்கார்ந்துருக்கும்போது தான் இவர் அகிம்சைன்னு ஒரு மெத்தடை காமிக்கிறாரு. காமிச்சா என்ன ஆகுதுன்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஆகுது. அவன் தடி அடிப்பான்றான், அடிச்சுக்கோ அப்படின்னு உட்காந்துட்டாரு. எவ்வளோ அடித்தாலும் முடியாது, நீ கொடுத்த அந்த கடவுள் சீட்டை நாங்கள் வச்சுக்க முடியாது, அதை வச்சுக்கிட்டாதான் நீ பிரஜைன்னு சொல்கிறேன்னா நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெருப்பில் போட்டு எரிக்கிறான் அப்படின்னு. நீ எத்தனை வாடி தான் அடித்தாலும் நான் போய் அடி வாங்கிட்டே போய் கொளுத்துவேன் அப்படின்னு இவர் முதல்ல செய்கிறத பார்த்து எல்லாருமே அடி வாங்கிக்கிட்டு கூட செய்வோம். பெண்களெல்லாம் வச்சுருந்தாரு, அடிபட்டவங்களெல்லாம் தூக்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை பண்ணி, அந்த போராட்டம் வேற மாதிரி பெருசாகிடுச்சு. ஏன்னா எதிர்க்க முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதிர்த்துருவாங்கல்ல, எதிர்க்கவே முடியாதுன்றப்பதான் என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டான்னொன்னு எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்காவில் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற இடம் வந்துருச்சு. இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அப்புறமும் பெருசாக போராட்டங்கள் வெடிக்குதுன்னு அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீ சொன்ன மாதிரி செஞ்சிடறோம்ப்பா அப்படின்ட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னொரு ஆள் சொன்னதை கேட்டு செய்யுது அப்படின்னோடனே உலகமே திரும்பி பார்க்குது, யாரா இவர் அப்படின்னு. அப்போ காந்தின்ற பேர் வந்து உலகம் பூரா ஒரே நாளில் பிரபலமாகுது. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதே ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அவர் வந்து பாம்பேல இறங்கும்போதே லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு. பிரிட்டிஷ்காரனை மாற்றிட்டாருப்பா ஒருத்தர், மாற்றிட்டாரு, யாருப்பான்னு. அப்போ தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர் இவங்கெல்லாம் அவங்க தான் காங்கிரஸில் இருக்கிறாங்க. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்றாரு, நீங்கள் கண்டிப்பாக மக்கள் பணிக்கு வந்துருங்க, வரும்போது வர்றதுக்கு முன்னாடி மக்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க, எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்து முழு நேர அரசியலில் வந்துருங்கன்னு. அவர் இந்தியா பூரா ட்ராவல் பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இங்கே வறுமையெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒற்றை ஆடை போதும் அப்படின்ற மாதிரி அவர் முதல்லலாம் கோட் சூட்டில் தான் போயிட்டு இருந்தவர். அப்புறம் ஒற்றை ஆடை, அந்த எக்ஸட்ரா அதெல்லாம் போன காந்தியை பற்றி நிறைய போகும்.
இப்போ இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு, இஸ்லாமியர்களுக்கு குரான்னு ஒரு புக் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள்னு ஒரு புக் இருக்கு. நாம வேதம் கீதம்லாம் சொன்னோம்னா ஒன்றும் புரியாது மக்களுக்கு. அவர் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர் காந்தி. அப்ப சனாதனத்தை வச்சு மக்களை ஒருங்கிணைக்கணும்னா என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, ராமர் சொன்ன ராமராஜ்யம், இதுதான் நமக்கு வேணும். அந்த ராமராஜ்யம் கிராம ராஜ்யமா இருக்கணும். கிராமங்கள் தற்சார்பு உள்ள பொருளாதாரமாக மாறணும். அந்த கிராமம் பக்கத்து கிராமத்தை கூட எதிர்பார்க்க கூடாது. நீங்களே ராட்டையில செஞ்சு துணி நெஞ்சு, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்களாக இருக்க வேண்டும், அந்த முதுகெலும்பு தான் உடைக்கணும் அப்படின்னாரு அம்பேத்கரும் பெரியாரும். எல்லா கிராமத்தையும் ஒன்னா சேர்த்து நகரமாக்கு. கிராமத்தை நீ வச்சிருக்க வர சாதியை ஒழிக்க முடியாது. ராமராஜ்யம் வேணும்னு காந்தி சொன்னதுக்கு முக்கிய காரணமே சாதி அமைப்பு மாறிடக்கூடாது. அவன் ஏதோ ஒரு தேவைக்காக வெளியே போனான்னா சாதி விட்டு வெளியே போயிடுவான். அப்போ கிராமத்தில் என்ன தேவை? உனக்கு உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாத்தையுமே அந்த கிராமத்திலே உற்பத்தி பண்ணிக்கோ. கிராமத்தை விட்டு நீ வெளியே போக வேண்டிய வேலையே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ராஜ்யத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷ்காரனுக்கு இது ஒன்றும் பெருசாக புரியல. என்னவோ அவன் பேசிகிட்டு இருக்கான்ப்பா, அவர் அவங்க மதத்தை பற்றி பேசுகிறாங்க போலன்னு. இந்த காலகட்டத்தில் தான் இந்து மகாசபையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நாமளும் நம்ம மதத்தை பரப்புவோம். இப்போ எப்படி பரப்புறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு காந்தி வழி சொல்லி கொடுத்துட்டாரு. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு பகவத்கீதை. உடனே தான் இந்து மகாசபையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கீதா ப்ரெஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ரெஸ்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி ஆரம்பித்து நிறைய ஆளுங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த பேஷ்வாக்கள் இருக்காங்கல்ல, பேஷ்வாக்கள்னா சிவாஜி ஏமாற்றி ஆட்டையை போட்டாங்களே, அந்த ராஜ்யத்தை எல்லாம் பங்கு போட்டு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரன்ட்ட பென்ஷன் வாங்கிட்டு அவன் உட்காந்துட்டாங்க. எல்லாம்ட்டையும் நல்ல காசு இருக்குது, பென்ஷன் வாங்கி அவங்க நான் ஃபண்டிங் பண்ணுறேன்னு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்செப்ட் என்னென்னா, இந்துக்களாக ஒன்று சேர்ந்தால் பார்ப்பனர்களாகிய, அதுவும் சித்பவன் பார்ப்பனர்களாகிய நாங்கள் மேலே வருவோம், நாங்கள் உட்காந்து ஆட்சியை பண்ணுவோம். என்ன வழின்னு தெரியாமல் இருக்குது, இப்படி குழப்பிக்கிட்டுலாம் இருக்குது. காந்தி உள்ளே வந்தாச்சு. இந்தியா முழுக்க பெருசாக போராட்டங்கள்லாம் வருது. அப்போவே முதல் உலக யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சு, டைரார்கி, இரட்டை ஆட்சி முறை, மக்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். வெள்ளைக்காரன் தெளிவாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை நீ ஆட்சியை அடிமை எல்லாம் ஓகே. ஆனால் அவன் தான் முதல்ல எல்லாருக்கும் படிப்பு கொடுத்தான், ஹெல்த் கேருக்கு உண்டான வேலைகளை பண்ணான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணால், ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நம்மளை நம்பியும் நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் தெரியுது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் போல இருக்கு. ஆட்சிக்கு வரும்போது நமக்கு ஒரு அமைப்பு வேணும், இந்துக்களாக ஒன்று சேரணும் நம்ம அப்படின்னு வட இந்தியாவில் இது ஒரு பெரிய பேச்சாவே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாமியர்களையும் பிடிக்காது, தலித்துகளையும் பிடிக்காது. அப்போ இந்த சைமன் கமிஷன்லாம் வருது இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இந்த பகவத்கீதை ராமராஜ்யம் அப்படின்ற கான்செப்ட் காந்தி சொல்லி எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் பெரியார் முதற்கொண்டு எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. 1923 கீதா ப்ரெஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பண்ணி நிறைய ஃபண்டிங் வாங்கி முதல் வேலை என்ன பண்ணுறாங்க, பகவத்கீதையை பிரிண்ட் பண்ணுறாங்க. பகவத்கீதையை பிரிண்ட் அடித்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கும். அப்போ தான் ஹிந்தியில் அடிக்கிறாங்க. அது வேறு சமஸ்கிருதத்தில் இருந்த பகவத்கீதையை ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜை அந்த 1908 கிட்ட தான் வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் தான் உருவாக்கி கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ இருந்தது எல்லாரும் உருது தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதை உருதுன்னு அதை முஸ்லீம்ஸ் அதை உருதும்பாங்க, இந்துக்கள் அதை ஹிந்துஸ்தானி அப்படிம்பாங்க. ஆனால் எழுதுகிறது எல்லாமே ஒரே மாதிரி தான், அதே அரபு எழுத்துக்களை வச்சு தான் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தேவநாகரின்றது அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து அதே உருதுவை வேற மாதிரி எழுத்துக்களில் எழுதி, நாங்கள் இந்துக்கள்லாம் இப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு மாற்றி அந்த ஹிந்தி எழுத்துக்களை பயன்படுத்தி தான் பகவத்கீதையை பிரிண்ட் அடித்து எல்லாருக்கும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறது. அப்போ கிருஷ்ணரே இப்படி தான் சொல்லியிருக்காரு, சத்துரு வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாசகா, 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன். அந்த வர்ணங்கள் குணங்களின் அடிப்படையில் வருது. அந்த குணங்கள் எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன்னா அது என்ன சொன்னாருன்றதெல்லாம் நம்ம பகவத்கீதையில் பேசிடுவோம். இப்போ இவங்க பகவத்கீதையை பிரிண்ட் அடித்து பரப்பும்போது
ஒரு அமைப்பாக இல்லை. இந்து மகாசபைன்னு இருக்கு, பெரிய அமைப்பாக இல்லை. அப்பதான் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்றை உருவாக்குவோம். வீட்டுக்கு ஒருத்தன் பிரம்மச்சாரியா வந்து சேர்ந்துடணும். இந்த கான்செப்ட் மறுபடியும் விவேகானந்தர் எடுக்கிறாங்க. அவர் கேட்ட வார்த்தை தான், எனக்கு 1000 இளைஞர்களை கொடுங்கள் இந்தியா முழுவதும். 1000 சொன்னாரா 100 சொன்னாரா ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு 1000 இளைஞர்களை கொடுங்க, நான் ஒரு இந்து ராஜ்யத்தை கட்டமைத்து காட்டுகிறேன் அப்படின்னாரு. அதை பிடிச்சிட்டாங்க. ஓஹோ, அப்படி ஆளுங்க வேணும்னா பிரம்மச்சாரியா இருந்தால் தான். இப்போ குடும்பம்ன்ற இதே இருக்கக்கூடாது. இவங்க எப்போ பார்த்தாலும் செக்ஸ்லேயே தான் நிற்பாங்க. என் குடும்பமாக இருக்கிறவங்க வந்து அரசியல் வரக்கூடாதா, செய்யக்கூடாதா? ஒரு படத்தில் கூட கம்யூனிஸ்டில் ஒரு தோழர் ஒருத்தர் சொல்கிற மாதிரி, இந்த பெருமாள்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், தாராளமாக லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, குடும்பத்தோடு இருங்க. இல்லைன்னா உனக்கு என்னப்பா குடும்பமாக குட்டியா, நீ போராட்டம் பண்ணுவேன், நாங்கள் எப்படிப்பா வர முடியும்னு மக்களே கேட்பாங்க அப்படின்னு. அது கம்யூனிஸ்ட் பார்வை. இவங்க பார்வை எப்பவுமே குடும்பத்தோட தான் வரமாட்டான், நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னா. அன்னைக்கே ஆர்எஸ்எஸ்ல இருந்து இதுதான் வேலை. ஆர்எஸ்எஸ் 1925 தொடங்கும் போதே இப்படிதான் தொடங்கி இந்து மகாசபைக்கு வேலை செய்வதாக இவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஹெட்கேவர் அவர் தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் பிற்காலத்தில் கோல்வால்கர் வராரு, அப்புறம் சாவர்கர் வராரு, குருஜி காலகட்டங்கள்லாம் வருது. இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பிரம்மச்சாரியா இருந்தாங்களான்னா அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தான் ரூல்ஸ், அவங்களுக்கு கிடையாது, தலைமைக்கு அதெல்லாம். ஆமா. இன்னும் இதுல பெரிய காமெடி என்னன்னா, சாவர்கர் வந்து ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனாலும் இந்து மதம்னு அவர் பார்க்கல, தன்னை அவர் ஒரு பார்ப்பனராக போய் உணர்ந்தார். இல்லை, இப்போ இது தொடர்பாக படிச்சுட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ கிஷோர் கே சாமியோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அவரும் ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு பாட்காஸ்ட் வந்து பேசிக்கிறாரு. தொடங்கும் போதே வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் நம்ம வந்து உட்காந்து இதை பற்றி பேசுகிறோம், வந்து ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழாவில் இது மாதிரி ஒரு டாப்பிக்கை பேசுறது நான் பெருமையாக உணர்றேன் அப்படின்ட்டு. உள்ள என்ன பேசுகிறாருன்னா, சவர்கர் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, சவர்கர் வந்து ஆர்எஸ்எஸ்லாம் கிடையாது, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுக்கான ஐக்கானா கிளைம் பண்றது வந்து தவறு அப்படின்றாரு. அதை ஏன் சொல்றாரு அவரு? அது காரணம் வந்து அவர் தன்னை இந்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து மதம்னு இவங்க சொல்லக்கூடிய இந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் வந்து தன்னை பார்ப்பனராக பார்த்தார். பார்ப்பனர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, அது வந்து பார்ப்பன தர்மத்துக்கு எதிரானது. அப்போ பார்ப்பனரின் தர்மம் என்னது? வேதம் படிக்கிறதும் யாகம் வளர்க்குறதுக்கு. அதுதான். அவர் ஒருபடி மேலே போய் வேத காலத்துக்கு போயிட்டாரு. அது வேதகால இந்தியா அப்படின்னு போயிட்டாரு. புரியுதுங்களா? அதாவது வேதகால இந்தியான்னு சொல்றது என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பார்ப்பனர் வந்து நாடே நல்லாவே இல்லை, நாசமாக போகுது, நான் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்க எல்லாரும் கொண்டாந்து அவர் கேட்கறத குத்தணும். அவர் அந்த இடத்துக்கு நகர்த்தணும்னு இப்போவும் ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துக்கு தான் நகர்த்த ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டுறான். அந்த வீட்டில் ஆணி அடித்தா கூட கத்துவோம், டேய் புது வீடு ஏன்டா அப்படி கண்ட இடத்துல ஆணி அடிக்கிற அப்படி இப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அந்த புது வீட்டில் முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு இந்துவாக இருந்தால் ஒரு பசுமாடை கூட்டு வந்து அது மூத்திரம் பெய்யுது சாணி போடணும்னு வேண்டிக்கிட்டு வெயிட் பண்ணுவான். அப்போதான் புரியும். போனா கழுவி விட்டுலாம், ஆணி அடிச்சா புடுங்க முடியாதுல்ல. ஏன்டா 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃப்ளோரிங்ல டைல்ஸ் போட்டுட்டு அந்த டைல்ஸ்ல மாடு நடந்து வந்து டைல்ஸ் உடஞ்சா என்ன பண்ணுவேன்? யோசிக்க மாட்டியா? ஒரு பூசாரியை கூப்பிட்டு வந்து அவன் ஒரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு பூசாரி அவன். அதை எப்பவுமே நான் பார்ப்பன புரோகிதரை சொல்லும்போது தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்லுவேன். 8ஆம் கிளாஸ் ஃபெயிலான புரோகிதரை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு, அவர் என்ன பிஹெச்டி படித்தவரா என்ன, அவன் ஒரு 4 மந்திரத்தை சொல்லிட்டு 10,000 ரூபா காசை வாங்கிட்டு, இப்போ 10,000 இல்லை இன்னும் ஜாஸ்தியான்னு தெரில, அவன் வீட்டுக்கு தேவையான ஒரு 1.5 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் முதற்கொண்டு எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான், எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அவன். இப்போ ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷனாக வச்சுக்கிட்டா, இப்போ அதுக்கு கீழே வந்து இப்போ பாரதிய ஜனசங்கம்னு ஒன்று தொடங்குறாங்க, ஒரு அரசியல் பிரிவாக மாறுது. இல்லை அது மட்டும் இல்லை, அவங்களோட நோக்கங்களை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹெட்கேவர் வந்து ஆரம்பிக்கும்போது இந்துக்கள் நாடு அப்படின்னு மாற்றணும் அப்படின்ற ஒரு இதோட தொடங்குறாரு. இந்து ராஜ்யம். ஆமாம். அதுவும் எந்த இந்து ராஜ்யம் வேணும்னா இஸ்லாமிய மன்னராகிய அவுரங்கசீப் ஆட்சி செய்த இந்து ராஜ்யம் வேணும்.
ஆப்கானிஸ்தான்ல தொடங்கி பர்மா வரை இலங்கை வரை எல்லாம் சேர்த்து அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்தை உருவாக்கி ஆட்சி செஞ்ச ஒரே மன்னர் வந்து அவுரங்கசீப் மட்டும்தான். அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அவருக்கு பின்னாடி யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரத்தில் இருந்ததுன்னு வச்சிங்களேன். இந்தியாவை சேர்ந்த மன்னர்கள்னு எடுத்தா, இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷை வந்து எல்லாரும் அந்நிய மொழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டால் இங்கிலீஷ்லாம் அந்நிய மொழிலாம் கிடையாது, அது இந்திய மொழி தான். 400 வருஷமா பேசிட்டு இருக்கோம்ப்பா. 400 வருஷமா பேசிட்டு இருக்க மொழி எப்படி அந்நிய மொழி ஆகும்? ஒரு ஏரியால ஒரு மொழி 400 வருஷம் புழக்கத்துல இருக்கு, அது எப்படி அந்நிய மொழியா மாற முடியும்? சாவர்கரும் கோல்வால்கரும் என்ன கான்செப்டை சொல்றாங்கன்னா, ஒரு இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அந்த இந்து ராஜ்யத்தில் ஒரு 6% பேர் மட்டும் மிதமிஞ்சிய பணக்காரர்களாக உருவாக்க வேண்டும். உருவாக்கி அவர்களை நம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிச்சம் 94% பேரை ஏழ்மையில் வைத்திருக்க வேண்டும். ஆர்எஸ்எஸோட பேசிக் கோட்பாடே இதுதான். மொத்த நாடும் இந்து நாடாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா 94% பேர் ஏழ்மையில இருக்கணும், 6% பேர் பணக்காரர்களாக இருக்கணும், அதாவது ஃபில்த்தி ரிச்சா இருக்கணும். அந்த 6% பேர் குடுமி வந்து நம்ம கையில இருக்கணும். இந்த உலகின் 12 குடும்பங்கள் அந்த கான்செப்டுக்கு ஈக்குவலான ஒரு கான்செப்ட் அது. அப்படி இருந்தா மொத்த மக்களையும் இந்த இந்து மதம்ன்ற பேர்ல நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். எந்த கண்ட்ரோல்ல? சனாதன கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த 94% பேர் வறுமையில இருந்தான்னா அவன் டெய்லி சோத்துக்கு அலையிறதே அவனுக்கு பெரிய வேலையா இருக்கும். அதை தாண்டி அவன் யோசிக்க மாட்டான். அவன் யோசிச்சிட்டான்னா, அந்த வறுமையை விட்டு வெளியே போயிட்டான்னா யோசிக்க ஆரம்பிப்பான். யோசிச்சான்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். கரெக்டா? உனக்கு என்னப்பா பெரிய ஆள் ஆயிட்ட, நம்மலாம் சொன்னா கேப்பியா அப்படின்லாம் ஊர்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்பல்ல. அப்போ பெரிய ஆளே ஆயிடக்கூடாது. அதாவது நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பது வந்து அவர்கள் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்றதுக்காக கிடையாது. இன்னும் சொல்ல போனா சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக கூட கிடையாது. அது தனி போராட்டம். அது மக்கள் மனசுல மாற்றங்கள் வரணும். மக்களாக மனசு மாதிரி ஆமா இந்த சாதியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்ற இடத்துக்கு மக்களை கொண்டு போகணுன்றது அது வேற ஒரு வேலை. ஆர்எஸ்எஸ்ஐ முழுமையாக எதிர்ப்பதற்கு முக்கிய காரணம் வந்து அவர்களின் கோட்பாடு, அடிப்படை கோட்பாடு இதுதான். 94% மக்கள் ஏழ்மையில் இருக்கணும். மற்ற நாடுகளில் பூரா வறுமை ஒழிக்க திட்டங்களை கொண்டு வர்றாங்க. இவன் வறுமையை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு திட்டம் போடணும். அவன் எந்த காலத்திலையும் வேற எதை பத்தியுமே யோசிச்சிடக்கூடாது. யோசிச்சானா அவன் நம்மளை கேள்வி கேட்பான். இது நடந்தது, இது உண்மையிலே நடந்தது. எங்க நடந்தது தெரியுமா? இங்கிலாந்துல நடந்தது. நம்ம இப்போ வந்து சொல்றோம் பார்த்தீங்களா, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் அப்படின்னு. ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்றோம்ல, அது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு இருந்தது இந்தியாவோட ஆட்சி அமைப்புல. இங்கிலாந்தோட ஆட்சி அமைப்புல எப்படி இருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு இருந்தது. ஏன்னா ஒரு காலத்துல பிரிட்டிஷ் எப்படி இருந்ததுன்னா, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடு எவ்வளவு டேஞ்சரான கோட்பாடுன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரியும். அப்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ராஜா இருப்பாரு, பிரபுக்கள் இருப்பாங்க, பிரபுக்கள்கிட்ட நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்களை வச்சு பண்ணை அடிமைகளாக செர்ஃப்டம் அப்படிம்பாங்க. செர்ஃப்னா பண்ணை அடிமைன்னு சொல்லலாம். செர்ஃப்டம் அப்படிம்பாங்க, லார்ட்ஷிப் அண்ட் செர்ஃப்டம். அப்போ கிங், லார்ட், செர்ஃப். அப்போ இந்த நிலங்கள் பூரா ராஜா பிரபுக்களுக்கு சொந்தம். மக்கள் பூரா அந்த நிலத்தில் வேலை செய்வாங்க. அதை வேலை செஞ்சு சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களோட ஒரே லட்சியமாக இருக்கும். அதை தாண்டி பெருசாக அவங்களுக்கு யோசனை இருக்காது. இவங்க அறுவடை பண்ணவுடனே அதை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மன்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சில சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும்னா அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் உட்காந்து பேசுவார் மன்னர், இந்த சட்டத்தை இப்படி கொண்டாடலாமேன்னு. இல்லை இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்லேருந்து சொல்லுவாங்க, எங்கள் பகுதியில் மட்டும் இந்த விஷயம் இப்படி இருக்குது, இப்படி ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா நான் அதை சரி பண்ணி என்னால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், சட்டமே இல்லாமல் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அவங்க பரிந்துரைப்பாங்க. ராஜா பாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது தொழில்கள் ப்ரொடக்ஷன் ஈஸியாகுது.
ஒருத்தர் கையாலேயே உட்காந்து சேர் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு வாரத்துக்கு ஒரு சேர் தான் செய்வார். மெஷின் வருது, வேலை சுலபமாகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, துணி நெய்கிறதெல்லாம் வேகமாக போகுது, எல்லாமே வேகமாக நிறைய வருதுன்றப்போ அவரால் நிறைய விற்க முடியுது. அப்போ அவர் இந்த பிரபுக்களை நம்பி இல்லாமல் புதுசாக ஒரு செக்மெண்ட் உருவாகுது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, தொழிலதிபர்கள்னு இன்னொரு செக்மெண்ட் வருது. அவன் கேள்வி கேட்குறான், ஏன்டா என்கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிற, பிரபுக்கள்கிட்டையும் வரி வாங்குற, அவர் சொன்னால் மட்டும் கேட்குறேன், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு ராஜாவை பார்த்து கேட்குறான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஆஃப் காமன், அப்படியே காமன்ஸ் அப்படின்னு இன்னொன்று உருவாக்குறாங்க. அப்போ நிலங்களை மட்டும் நம்பி இருக்கும்போது பிரபுக்கள் இருந்தாங்க. தொழில் புரட்சி வந்து இன்னொரு செட் ஆஃப் பணக்காரங்க வரும்போது என்ன ஆகுது, அவன் கேள்வி கேட்குறான். கேட்டோம்னா அவனுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன் இன்னொன்று ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாடல் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அதைத்தான் கோல்வால்கர் தெளிவாக சொல்லுவார். அவனுக்கு பணம் வந்துருச்சுன்னா கேள்வி கேட்பான். இந்த 6% பேர் மட்டும் பணக்காரனா இருந்தான்னா அவன் குடுமி நம்ம கையில் இருக்கும். மிச்சம் இருக்க 94% பேரும் இந்த 6% பேரை நம்பி தான் தொழில் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட தான் வருமானம், அவன்கிட்ட தான் கூலி வாங்கணும், அப்படி இருப்பான். அப்படியே அவனை வச்சிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த 6 பேருன்றது 50 பேரா மாறிட்டான்னா ஹவுஸ் ஆஃப் காமன் மாதிரி பிரச்சனை இங்கே வந்துடும். அவன் கேள்வி கேட்பான், அது என்ன அவர் மட்டும்தான் நொட்டுவாரா, நாங்கள் நொட்டக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்படி வந்துடவே கூடாது. மிச்சம் 94 இப்போ புரிஞ்சுக்குங்க. ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸோட ஃபண்டமெண்டல் அஜெண்டான்றது மக்களை வறுமையில் வைத்து கொண்டு இருந்தால் பார்ப்பனிய மேலாதிக்கம் நிலைச்சு நிற்கும். இதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த சித்தாந்தமும் கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு. இப்போ எப்படி அவங்க செயல்படுறாங்க? இப்போ பெரியாரிஸ்டுகள்லாம் வந்து நம்ம மேடையில் பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக சொன்னால் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு டிஸ்கஷன் நடத்தும் போது ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை பார்க்குறான் பாருங்க, அவங்களுடைய கிளை அமைப்புகள்லாம் பாருங்க, ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியாக வச்சிருக்கிறான் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணி சொல்றது சங் பரிவார். இப்போ சங் பரிவார்னா என்ன, அதில் எப்படி அவங்க செயல்படுறாங்க? அதில் சங், அந்த சங்குன்ற வார்த்தையே வந்து பௌத்த சங்கத்திலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. நாம் வந்து இந்து சங்கம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இந்து மகாஜன சங்கம்னு முதல்ல ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த சங் அதுதான் எங்களுக்கு தாய் அப்படின்னு வச்சுக்கிட்டு, பரிவார்னா வேற ஒன்றும் கிடையாது. ஹிந்தியில் வந்து பரிவார்னா ஃபேமிலின்னு அர்த்தம், குடும்பம். இப்போ கூட கிராமங்களில் வந்து அது வந்து ஹிந்தி வார்த்தைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக மூல வார்த்தை தமிழ் தான். இப்பெல்லாம் தெரியல எனக்கு, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். கும்பலா போனாலும் எங்க பட பரிவாரத்தோட வந்துருவாங்களே அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி பரிவாரம்னா குடும்பம்னு அர்த்தம். இது கூட போட்டிருப்பாங்க, சஹாரா பரிவார் அப்படின்னு கூட போட்டிருந்தாங்கல்ல முன்னாடி, சஹாரா குடும்பம் அப்படின்னு. அது மாதிரி இவங்க சங் பரிவார்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. எதுக்காக அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா, இந்தியா உள்ள மக்கள் எல்லாரும் இந்து அப்படின்ற ஒரே குடையின் கீழே வரல, சாதின்றது ஒன்று இருக்கு. அப்போ இடத்துக்கு இடம் எல்லாமே மாறுது. இந்தியாவில் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்குது, வெஸ்டர்ன் இந்தியா வேறு மாதிரி இருக்குது, சதர்ன் இந்தியா வேறு மாதிரி இருக்குது, நடுவில் இருக்க இந்தியா வேறு மாதிரி இருக்குது, உத்தரப்பிரதேஷ் வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் இல்லை சங் பரிவார்னு சொல்கிறாங்களே, இந்த சங் பரிவாரில் 1 2 கிடையாது. அதை நம்ம உட்காந்து லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லார்ட்டையுமே மொபைல் இருக்குது. சங் பரிவார்னு போட்டிங்கன்னா முதல்ல விக்கிபீடியா பேஜ் தான் வரும். அதில் போய் லிஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு பிரிவு இருக்கும், எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 48 பிரிவுகள் இருக்குது ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்குள்ளேயே. தலித் அமைப்பு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ அமைப்பு ஒன்று இருக்குது, இஸ்லாமிய அமைப்பு ஒன்று இருக்குது. இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்குது. உண்மை என்னன்னா, கத்தியை எடுத்தவன் கத்தியாலே சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி வந்து இந்து மதத்தை கையில் எடுத்தது தப்பு. அவர் வந்து இந்து மதம்னு எடுக்காம இந்தியர்கள் அப்படின்னு எடுத்திருந்தாருன்னா இந்த இவ்வளோ குழப்பங்கள் வந்திருக்காது. அவர் லண்டன்ல வந்து மேடம் பெலாவிட்ஸ்கின்னு ஒரு சாமியார் பொம்பளையை பார்த்தாரு. அதை பற்றி இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். இப்போ சென்னையில் தியோசபிக்கல் சொசைட்டிலாம் இருக்க, அதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு வெள்ளக்கார இப்போ லேடி தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ராடு சாமியார் மடத்துக்கெல்லாம் அவங்க தான் வந்து வழிகாட்டி, இல்லை என்ன வேணா நீ சொல்லிக்கலாம். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வந்து இந்து மதத்தை கையில் எடுத்தார். ஆனால் அந்த இந்து மதத்தை அவர் கையில் எடுத்ததுக்கப்புறம் சமத்துவம் பேச ஆரம்பித்தார். சமத்துவம் பேசின உடனே
போட்டு தள்ளிட்டாங்க. அதான் கேள்வியா கேட்கலாம்னு நினைச்சேன். அதாவது ஒரு பகவத்கீதை, ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு டூல் கிட்ட கொடுத்தவருக்கு டூல் போட்டானுங்களே. அதாவது நீ சனாதனம் சரின்னு பேசுற வரை ஒண்ணு நீ நம்பாது. 1947 சுதந்திரம் அடையுது இந்தியா. ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் காந்தி பேசும்போது என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடு பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் மேல் ஜாதிக்காரங்களாம் ரொம்ப நாளாக படித்து ரொம்ப நாளாக வேலையில் தான் இருக்கீங்க, இனிமேல் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் படிப்புலையும் வேலையிலையும் நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னாரு அக்டோபரில். அப்போவே பெரியார் பேச ஆரம்பிச்சார். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காந்தி வேற, இப்போ இருக்கிற காந்தி வேற. அவர் சொன்னதை அவர் கரெக்டாக தான் செஞ்சார். ஏன்னா பெரியார் அம்பேத்கர் சொன்னது என்னன்னா, முதல்ல சமூக சமத்துவத்தை கொண்டு வருவோம். மேலே உட்காந்து ஆட்சி பண்ணுறது வெள்ளைக்காரனாக இருந்தா என்ன, நம்ம ஊருக்காரனாக இருந்தா என்ன, எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டு ஃபைலில் கையெழுத்து போட போகிறாங்க. அரசியல் சீர்திருத்தமா சமூக சீர்திருத்தமானா அம்பேத்கரும் சமூக சீர்திருத்தம் செகண்ட் தான் அரசியல் சீர்திருத்தம். காந்தி என்ன சொன்னா, முதல்ல அரசன் நம்ம கைக்கு வாங்கணும், அப்போதான் இந்த சமூக சீர்திருத்தத்தை பண்றது ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி அவர் ஒரு ரூட்டை சொன்னார். அவர் அரசியல் சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சுன்னொன்னே அடுத்த வேலையை ஆரம்பிச்சார். அவர் சொன்ன வார்த்தையில அவருக்கு தெளிவாக தான் இருந்தார். அரசியல் வந்துருச்சுல, இனிமே சமூகத்தை ஏற்றத்தாழ்வை மாற்றுவோம் அப்படின்னு. இது என்னது சேம் சைடு கோல் போடுற பெருசு அப்படின்னு அவனுக்கு கடுப்பாயிட்டாங்க. இப்போ என்னன்னா, இவர் அக்டோபரில் பேசுறாரு, டிசம்பர்லயே இப்போ பெரியார் எழுதிட்டாரு. ரொம்ப இவர் காந்தியார் சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இந்துக்கள் இவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள், வெகு காலம் விட்டு வைக்க மாட்டார்கள்னு நவம்பர் கடைசியிலையா டிசம்பர் முதல் வாரத்திலேயே விடுதலையில் அவருக்கு ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஜனவரி மாதம் போட்டாங்க. ஜனவரி மாதமே 3 அட்டம்ப்ட். அதில் முதல் 2 அட்டம்ப்ட் நடந்ததே யாருக்கும் தெரியாது. அப்புறம் பின்னாடி தான் விசாரணையில் தெரிய வருது. 3வது அட்டம்ப்ட்ல நாத்துராம் கோட்சே நம் பார்ப்பனர் சுட்டு கொன்று விட்டார். இதற்கு மூலமாக இருந்து செயல்பட்டவர்கள் ஃபுல்லாகவே ஆர்எஸ்எஸ்காரர்கள். அப்போ இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கேஸ் விசாரணைக்கு வருது. அதாவது 25 தொடங்குறாங்க, 48 காந்தியை போட்டாங்க. அந்த அமைப்பை தொடங்கி 25 வருஷத்துக்கு கூட ஆகலை. 25 வருஷத்துக்கு இன்னொரு 2 வருஷம் இருக்கு. 23வது வருஷமே காந்தியை போட்டாங்க. போட்ட உடனே நேரு மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் தடை பண்றாங்க. ஏன்னா நாத்துராம் கோட்சே ஆர்எஸ்எஸ் மெம்பர் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் விவரமா என்ன பண்றாங்க, ஆர்எஸ்எஸ்ல நீ மெம்பர்ஷிப் கார்டு யாராவது வச்சிருக்காங்களான்னு சொல்லு. யாருக்கும் மெம்பர்ஷிப் கார்டே கொடுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்புல யாருமே மெம்பர்ஷிப் கார்டே கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்லி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, இது எல்லாருமே இது ஒரு கலாச்சாரத்தை ஒழுக்கமா நடக்கிற ஒரு தன்னார்வு நிறுவனம், அமைப்பு. அதுல எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியர்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க. எதுக்கு தனியா ஒரு உறுப்பினர் கார்டு? இல்ல, இது அஸ்வத்தம் பண்றவர் பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஆளுதான். அதாவது எதுக்கு எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறீங்க, எதுக்கு தனியா கார்டு? எல்லாருக்கும் எப்படி தர முடியும்? அது ஆதார் கார்டு மாதிரி, அதுவும் ஆதார் கார்டு வச்சிருக்கோம் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் மெம்பர். அது ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஷிப் கார்டு தான் ஆதார் கார்டு அப்படின்ட்டாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டான்னா அமைப்பை தடை பண்ணுறாங்க. அதுக்கு இந்திய அரசியல் அமைப்பில் சட்டம் இருக்குது. சட்டத்தை நிறைவேற்றலைன்னா மக்கள் கேள்வி கேட்குறாங்க, தடை செய்யப்படுகிறது. அப்போ இன்னொரு தடவை தடை வந்துடக்கூடாது. ஏன்னா எப்படியோ உருண்டு பிறண்டு சர்தார் பட்டேல்கிட்ட பேசி அந்த தடையிலேருந்து விலக்கு வாங்கிட்டாங்க. 52லயே விலக்கு வாங்கிட்டாங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே அதுக்கு விலக்கெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் பாஜக சர்தார் பட்டேலுக்கு அவ்வளோ பெரிய செலவு வச்சது. சர்தார் பட்டேல் தான், சர்தார் பட்டேலே ஒரு சங்கி தான், சரியா? இரும்பு மனிதர். சங்கின்றதுனால இரும்பு மனிதர். அவங்க பாஷையில இரும்பு மனிதர், நம்ம பாஷையில சங்கி. அவரு தான் மிரட்டி இந்துக்களாக நீங்களாம் ஒன்றா வரணும்னு சொல்லிட்டு காஷ்மீரையும் உள்ளே பிடிச்சி போடு, கேரளாவை உள்ளே பிடிச்சி போடு, ஜுனாகத்தை உள்ளே பிடிச்சி போடு, ஹைதராபாத்தையும் உள்ளே பிடிச்சி போடு. எப்படி சொன்னாருன்னா, காஷ்மீரில் மக்கள்லாம் நான் பாகிஸ்தான் கூட போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் முஸ்லீமாக இருக்காங்க. இல்லை அப்படிலாம் போக முடியாது, ராஜா இந்து, அவர் ராஜா சொல்றது தான் நீங்கள் கட்டுப்படணும், ராஜா இந்தியா கூட தான் வரணுன்றாரு, அதனால நீங்கள் இந்தியா கூட அப்படின்ட்டாரு. ஹைதராபாத் நிசாம் ராஜா சொல்றது தானே கேட்கணும், அந்த ரூல் அங்கே இருந்தா இங்கேயும் அதே ரூல் தானே, அவர் முஸ்லீம், நான் பாகிஸ்தான் கூட சேர்றேன்றாரு. இல்லை இங்கே மக்கள் இந்துக்களாக இருக்காங்க, அதனால இது இந்தியா கூட தான் இருக்கணும். இது என்னடா அங்கே ஒரு போங்காட்டம் இங்கே ஒரு போங்காட்டமான்ற மாதிரி அவர் முழுக்க சங்கி. அவர்
இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததே அவர் தான். அப்போதான் இவங்க ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் தான் மெயின், அதையே கலைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, திரும்ப ஒன்றிணைப்பது மிக கடுமையான வேலையாயிடும். அப்போ ஒருத்தன் வரான், ஐயா நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துக்கிறேன். சரிப்பா நீ என்ன படிச்சிருக்க, இந்த அப்படியா, நீ ஆர்எஸ்எஸ்ல வேணாம்ப்பா, உன்ன மாதிரி திறமையான ஆள்லாம் வந்து நம்மளே ஒரு கிளை அமைப்பு இருக்கு, பஜ்ரங் தள்னு இருக்கு, அனுமன் சேனை, அனுமான் மாதிரி பவர்ஃபுல்லாக வேலை செய்கிற இடம் பாது அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளி விட்ருவாங்க. ஐயா நான் காலேஜில் படிக்கிறேன், என்ன ஆர்எஸ்எஸ்ல சேர்த்துக்கேன்னு. படிக்கிற பையன் நேராக அரசியலுக்கு வரக்கூடாதுப்பா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏபிவிபின்னு ஒன்று வச்சுருக்கோம், அதில் சேர்ந்துக்கோ. ஏபிவிபினா ஒன்றும் இல்லை, அகில் பாரத் வித்யார்த் பரிஷத். அகில் பாரத்னா உங்களுக்கே தெரியும், அகில இந்திய. வித்யார்த் அப்படின்னா மாணவர்னு அர்த்தம், பரிஷத்னா மாணவர் படை, அகில இந்திய மாணவர் படை. அவங்க என்சிசியவே ஏபிவிபியில் சேர்க்கணும்னாங்க, புரியுதா? காலேஜ்ல எல்லாம் என்சிசி எல்லாம் வச்சிருக்காங்களே, என்சிசியவே இதுல சேர்க்கணும்னாங்க. இல்ல இப்போ எல்லா அமைப்புலயும் சரி, எல்லா இயக்கத்துலயும் சரி பல பிரிவுகள் இருக்கும். மகளிர் அணின்னு ஒண்ணு இருக்கு. மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு மாநாடோ ஒரு கூட்டமோ எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா இவங்க வீரியமா இயங்குறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, கோல்வால்கர் ஒரு கான்செப்ட் சொன்னாருன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, 94% ஏழையாவை, 6% பணக்காரனவை. சாவர்கர் இன்னொரு கான்செப்ட் சொல்லாரு, மக்களை இராணுவ மயமாக்கு, இல்ல இன்னும் தெளிவா சொன்னா இந்துக்களை இராணுவ மயப்படுத்து, இராணுவத்தை இந்து மயப்படுத்து. இராணுவத்தில் இருக்கிறவன் இந்தியாவுக்காக சண்டை போடக்கூடாது, அவன் இந்துக்களுக்காக சண்டை போடணும். அவனால சண்டை போட முடியாதப்போ இந்துக்கள் வந்து இராணுவம் மாதிரி செயல்படணும். இராணுவம் மாதிரி செயல்படணும், கட்டுப்பாடா இல்லை, வன்முறையில். நீங்க நல்லா பாருங்க, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளில் நடத்தக்கூடிய போராட்டங்கள் பூரா பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படியே இருக்காது, வன்முறையாக தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங்கே என்ன தெரியுமா, இந்த பஜ்ரங் தள் இவங்கெல்லாம் ட்ரைனிங்கே என்ன தெரியுமா, அந்த பேர் வந்து நல்ல பேர் மறந்துட்டேன், அவனோட நிக்நேம் வந்து நாத்திகன் அப்படின்னு பேர். இந்த கருப்பர் கூட்டத்தில் கூட அரெஸ்ட் ஆகி குண்டாஸ்லாம் உள்ளே போனான்ல, அவன் பழைய எக்ஸ் ஆர்எஸ்எஸ். அவனே சொல்லியிருக்கான், என்னென்ன சொல்லுவாங்கன்னா, கேம்ப்னு கூப்பிட்டு போவாங்களாம். எப்படி கேம்ப்னு கூப்பிட்டு போயிட்டு எங்க மலை மாதிரி ஏதாவது ஏறா சொல்லி மேலே போயிட்டு ஆளுக்கு ஒரு கம்பு கம்பெல்லாம் கொடுத்து ஒருத்தனை அடிச்சுக்கோமாங்களாம். ஒருத்தனையும் அடிச்சுக்க சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா வன்முறைக்கு பழகணும், நீ வன்முறை ஈஸியாக பண்ணிட முடியாது. உங்கள் கையில் பெருசாக துப்பாக்கி எல்லாம் கூட வேணாம்ப்பா, ஒரு கம்பை கொடுத்து 2 பேரை போய் அடின்னு சொன்னால் உன்னால அடிக்க முடியாது. மனிதன் வந்து இயல்பா வன்முறைக்குள்ளே போக மாட்டான், முடிஞ்சவரை வன்முறையை விட்டு விலக தான் பார்ப்பான், தன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியம்னு பார்ப்பான். ஆனால் இவங்க வன்முறையை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கேட்டால் நாங்கள் வந்து சிலம்ப பயிற்சி கொடுக்குறோம், கம்பை கொடுத்து ஒருத்தன் அடிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு கேட்டால் சிலம்ப பயிற்சிம்பாங்க. சிலம்பத்தில் கம்பால தான் கம்பை அடிப்பாங்க, ஆளை அடிக்க மாட்டாங்க. நாங்கள் முழு சிலம்ப பயிற்சிங்க, அதுதான் ஒருத்தரையும் கூட அடிப்பாங்க, சண்டைனா அடி உலத்தனை செய்யும் அப்படின்னு சொல்லி. நீ இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் போய் நான் ஒரு கருத்தரங்கம் நடத்த போகிறேங்க அப்படின்னு சொன்னால் அப்படி யோசிப்பாங்க. பெரியாரிஸ்ட் அது குழந்தைங்கள்ட்ட போய் அதெல்லாம் வேணாம, குழந்தைங்களுக்கு தான் அது வேணும். இதே இது நான் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து வரேங்க, விவேகானந்தரை பற்றி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. ஹெச்எம் ஏதாவது சொல்லுவாங்க? நான் சொல்றது விவேகானந்தர். இந்த குளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. இது எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியும் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்றதுன்னா இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல, குளத்தூர் மணியோ கு ராமகிருஷ்ணனுக்கோ பள்ளிகளில் வந்து இடம் கிடைக்கல மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களை பல கூட்டங்களை வந்து அனுமதி கொடுத்துட்டு பிறகு போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்திருக்கிறாங்க, இல்லை தடுத்து நிறுத்தாமலும் போயிருக்கு நிறைய. ஏன்னா அவங்க வந்து பேசுறதே எப்படி தெரியுமா பேசுவாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஒழுக்கத்தை பற்றி சொல்லி தர போகிறோம், கலாச்சார விழா இது. அப்போ என்ன நடக்குது, பாரம்பரியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இதெல்லாம் அவங்க சரி, அவங்கெல்லாம் நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம், அவங்கள தூக்கிட்டு வர்ற இவன் யாருன்னு நீ பார்க்கணும்ல.
அப்துல் கலாம் நல்லவராகவே இருக்கட்டும்பா, விவேகானந்தர் நல்லவராகவே இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நல்லவராகவே இருக்கட்டும், ஏன் காந்தியே நல்லவராகவே இருக்கட்டுமே. அவரை பற்றி பேச வர்றதுக்கு ஒருத்தன் வர்றானே, அவன் யாரு? அதை இவங்க பார்க்கறது கிடையாது. புரியுதுங்களா? அதை இவங்க பார்க்கறது இல்லை. அதில் இன்னொரு சிக்கல் வேற இருக்கு. அந்த ஹெச்எம் வந்து, அந்த ஹெச்எம்மாக இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நெருக்கடி அவங்களுக்கு. நீ வேற மதத்துக்காரன், அதனால தான் விடமாட்டுற அப்படின்றவாங்க. இந்துவாகவே இருந்தால் கூட நாங்கள் அவர் இந்துவாக இருந்துக்கிட்டு ஒரு இந்து பெரியவரை பற்றி சொல்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு. ஸோ எப்படி சொன்னாலும் லாக் போடுவாங்க. அதனால அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிடும். இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்தேன்னு எனக்கே தெரியாது. எப்படி ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்தேன்னு எனக்கே தெரியாது. 4 வருஷம் இருந்திருக்கேன். +1 கடைசி, அப்புறம் +2, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அப்புறம் தேர்ட் இயரில் கொஞ்சம் போக டைம் இல்லை, அதனால விட்டுட்டேன். அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட பேர் என்ன தெரியுமா? பிரம்மகுமாரிகள் சபை. பேர் கேட்க நல்லா இருக்குல்ல? பிரம்மகுமாரிகள் சபை. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ராஜ யோகான்னு ஒரு யோகா சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதிகபட்சம் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னா, இந்த ஹிந்தியில் எழுதின ஓம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. சைக்கிளில் ஒட்டிக்க, வீட்டில் ஒட்டி வச்சுக்கலாமே, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க விளையாட்டு போல், வாங்கி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம்ல நம்ம அப்படின்னு. அவனோட ஐடியாலஜி என்ன? இது அந்த சைக்கிளில் நான் ஒட்டியிருப்பேன், பக்கத்து வீட்டு பையன் என்ன வைப்பான், எனக்கும் அந்த ஸ்டிக்கர் கூட. அவனை பொறுத்தவரை அது ஸ்டிக்கரு. அப்போ என்ன, அவன் திடீர்னு அந்த ஊரில் பார்த்தா ஒரு 100 சைக்கிளில் ஓம் ஸ்டிக்கரோட சைக்கிளுங்க சுற்றிட்டு இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா அங்கே தான் கொடுத்தாங்க, வா போகலாம், தருவாங்க. அப்போ இப்படியாக, அதாவது பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் எல்லாம் பேசும்போது இதுதான்ப்பா கொள்கை, வா இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேணா சொல்றான்னு. அவன் என்ன கொள்கைன்னா சொல்லவே மாட்டான். அப்படியே வா, சும்மா வா, ராமாயண கதை சொல்றாங்கப்பா, வாப்பா கேட்போம், மகாபாரத கதை சொல்றாங்க கேட்போம். ஆனா அங்க சொல்லிக் கொடுக்கறது பூரா இந்துத்துவ சிந்தனைகள். அப்போ உன்னை அறியாமலேயே பிற மதங்களின் மீதான ஒரு வெறுப்பை மனசுல பதிய வைக்கிறது தான் இவங்களோட வேலை. இப்போ பல கிளை பிரிவுகள் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கலா நமக்கு ஒரு பிரிவு வேணும், ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போகக்கூடிய ஒரு பிரிவு வேணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் பாரதிய ஜனசங்கம். அது பிற்காலத்துல பாரதிய ஜனதா பார்ட்டியா மாறிடுச்சு. ஒரு காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு கட்சியா, ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்க தங்களை பொசிஷன் பண்ணினாங்க. உண்மையாலவே காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா பாஜகவை நம்ம பார்க்கலாமா? ஒரு 3வது முறையா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி காங்கிரஸுக்கான ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியா பார்க்க முடியுமா? அப்படிலாம் நம்ம பிரிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல இப்ப இருக்கிற சூழல் வச்சு பேசுறீங்களா? இல்லை, எப்பவுமே அது ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது அவங்க வந்து தனியா இந்து மகாசபைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது பிற்காலத்தில் ஜனசங்கமா மாறுது. ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கமா மாறுது. பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா பார்ட்டியா மாறுது. சரியா? அதாவது தன்னை இந்துத்துவவாதின்னு காமிக்காம இருக்கிறவன் காங்கிரஸ்காரன், காட்டுறவன் பிஜேபிக்காரன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவனும் ஏமாத்துக்காரன் தான், அவனும் ஏமாத்துக்காரன் தான். அட்லீஸ்ட் அவன் வந்து கூச்சப்படுறான், நான் இந்துத்துவக்காரன் அப்படின்னு சொல்ல கூச்சப்படுறான், இவன் கூச்சப்படலை. அவ்வளவுதான் வித்தியாசம். இவன் வந்து தன்னை செக்குலர்னு சொல்லிக்கிட்டாலும் காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே அது வந்து இந்துத்துவ கட்சி தான். ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணது நேருவா இருந்தாலும் அதை நீக்கணும்னு சொன்னது பட்டேல் தானே. பட்டேல் சொன்னா நேருக்கு எங்க அறிவு போச்சு? நீக்காம இருந்திருக்கலாம்ல. அவருக்கும் மனசுக்குள்ள ஒரு சாஃப்ட் இந்துத்துவ, ஏன்னா அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களை இந்துக்களாக தான் உணர்ந்தாங்க. சாதியை சேர்ந்தவர்கள் தங்களை சாதிக்காரங்களாக தான் உணர்ந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாடு கான்டெக்ட்ல எடுத்தோம்னா இன்னைக்கும் அதே சிந்தனையில இருக்காங்கல்ல. அதுதான் சிக்கல். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா அதே சிந்தனையில இருக்கான்றதுதான் சிக்கல். நீங்க பாபர் மசூதியை இடிச்சது வந்து அத்வானி, பிஜேபி அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது யாரு? நரசிம்மராவ். அவர் பூஜை ரூம்ல போய் உள்ள உட்காந்துட்டாரு பிரதமர்.
எல்லாம் அங்கே கூட்டிட்டாங்க. என்ன செய்யணும்னு அடுத்த ஆக்ஷன் கேட்டால் ஆர்டர் வரல. பிரதமர் ஆர்டர் கொடுத்தா தான் அங்கே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா ராணுவ நடவடிக்கை எடுக்கணும். ராணுவ நடவடிக்கை எடுக்கணும்னா கமாண்டர் ஆர்டர் கொடுக்கணும். கமாண்டர் ஆர்டர் கொடுக்கணும்னா பிரதமர் ஆர்டர் கொடுத்தா தான் அவர் கொடுப்பாரு. பிரதமர் உள்ள போய் உட்காந்துட்டாரு பூஜை அறையில் உட்காந்துட்டு. அவர் வெளியே வரவே இல்லை. இடிச்சு முடிச்சக்கப்புறம் தான் வெளியே வந்தார். அவர் வீட்டு பூஜை அறையில். ஆமாம், அவர் வீட்டு பூஜை அறையில். இதை விட கொடுமை என்னன்னா, இது வெள்ளக்காரங்காலத்திலே இந்த ராம் ஜென்ம பூமி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த மசூதியை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. பூட்டி சீல் வச்சாச்சு. யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீயும் போகக்கூடாது, அவனும் போகக்கூடாது. என்னன்றதை கோர்ட்டில் கேஸ் போட்டு பேசி தீர்த்து அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சீல் வச்சாச்சு. திறந்து விட்டது யாரு? ராஜீவ் காந்தி தான் திறந்து விட்டாரு. 86 87 அவருக்கு அரசியலில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு டைவர்ட் பண்ணுறேன்னு இதை திறந்து விட்டாரு. இந்துக்களை கொஞ்சம் அப்பீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இதை திறந்து விட்டாரு. இவர் திறந்தே விடலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ அந்த ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பு அதை ஓப்பனும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த நூற்றாண்டு விழாவில் அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய அந்த செயல்பாடுகளில் அந்த பாபர் மசூதி, அதனுடைய இடிப்பு, ராமர் கோயில், அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக மாறி இருக்கா? அவங்களுக்கு மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். ராமர் கோயில் கட்டினது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதோட பாஜகவோட தேவையும் முடிஞ்சு போச்சு. அதனால தான் பாபர் மசூதி கட்டினதுக்கப்புறம் மோடியால் ஃபுல் மெஜாரிட்டியில் வர முடியல. அதுக்கு ராமர் கோயில் கட்டினதுக்கு ஆமாம். ஏன்னா மொதல் 2 டேர்மும் அவர் வந்துட்டார். மொதல் டேர்ம் வரும்போது எப்படி சொன்னார்? நான் வந்தால் தான் ராமர் கோயில் கட்ட முடியும்னாரு. 2வது டேர்ம் என்ன சொன்னார்? இன்னும் கட்ட முடியல, இப்போ தானே வந்தோம், இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் கட்டிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கு மேலே இழுக்க முடியல, கட்டிட்டாரு. கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு? அதான் கட்டிட்டீங்களே அப்படின்னு மக்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ரோட்டில் குரலி வித்தேன்னு அப்போல்லாம் காட்டுவாங்க. இப்போல்லாம் நடக்குதான்னு தெரியல. என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒரு நடுவில் ஒரு கம்பை நட்டு ஒரு கயிறை கட்டி ஒரு கீரி பிள்ளைய கட்டி வச்சுருப்போம். அது குறன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். கையில் ஒரு கூடை வச்சுருப்பான், பாம்பு வச்சுருக்க கூடை வச்சு எடுத்து, இங்கே பாருங்கள் இதில் பாம்பு இருக்குது, இங்கே பற்றியா கீரி இருக்குது, நான் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறேன் அப்படிமா. பார்க்குற பொதுஜனத்துக்கு ஒரு விஷயம் புரியாது. என்னென்னா, இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டா ஒன்று கீரி செத்து போகும், இல்லைன்னா பாம்பு செத்து போகும். அதை பார்க்குற ஆர்வத்தில் தான் மக்கள் நிற்கிறாங்க. அப்படி 2ல் 1 செத்து போச்சுன்னா நாளைக்கு இவன் தொழிலுக்கு என்ன பண்ணுவான்? அவன் தொழிலே கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்றேன்னு சொல்கிறது தான் அவன் தொழில். சண்டை விட்டானா கண்டிப்பாக 1 செத்துரும். செத்துட்டா மறுநாள் பொழப்புக்கு என்ன பண்ணுவான்? அதே போலவே பாஜகவுக்கு இருந்த கீரி பாம்பு சண்டை விடுறேன்ற அந்த கான்செப்ட் என்னன்னா, ராமர் கோயில் கட்டுறேன்றது மட்டும்தான் இருந்தது. ராமர் கோயில் ஒன்ஸ் கட்டி முடிச்ச உடனே அந்த பொழப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் இல்லை, நாங்கள் வந்து நல்லா பண்ணுவோம், இந்து மக்களுக்கான கட்சி நாங்கள் தான், காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டது, நேரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக பிஜேபி வந்தது. இப்போ உங்களுடைய வாதத்தின்படி 2மே வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னா, இருக்கிற மாநிலங்கள் பூரா ஒன்றா சேர்ந்து தனியாக ஒரு ஃப்ரண்ட் ஆரம்பிக்கணும். இல்லை, அந்த பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று பெருசாக வந்து அது தனி சப்ஜெக்ட். இந்தியராக இவர்கள் எந்த காலத்தையும் சேர மாட்டாங்க. இந்தியனாக இவங்க என்றைக்கும் சேர மாட்டாங்க, சேரவும் முடியாது. ஏன்னா கலாச்சாரமே எல்லாமே வேற வேற. காஷ்மீரில் சாப்பிட்ற சாப்பாடு டெல்லியில் சாப்பிட மாட்டான், டெல்லியில் சாப்பிட்ற சாப்பாடு ஊபியில் சாப்பிட மாட்டான், ஊபியில் சாப்பிட்ற சாப்பாடு மகாராஷ்டிராவில் இருக்காது, மகாராஷ்டிராவில் இருக்காது, ஆந்திராவில் இருக்காது, எல்லாமே வேற. அப்போ இதை இந்தியாவாகவே வச்சிருக்கணும்னா இந்த மாநிலங்கள் பூரா ஒன்றா சேர்ந்து ஒரு 3rd ஃப்ரண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ அதனுடைய தொடர்புடைய இறுதி கேள்வியாக கேட்டால் நீ அதுக்கு இதுக்கும் ஒரே ஆன்சராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அல்டிமேட் இலக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்து ராஜ்யம், அதாவது ராமராஜ்யம், இந்து ராஜ்யம் வந்து அமைக்கணும், அகண்ட பாரதம் அப்படின்றது. இப்போ அந்த அல்டிமேட் கோலை நோக்கி இவங்களை தள்ளுறதுக்கு பாஜக தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸும் இல்லை. இப்போ அம்பேத்கர் சொல்ற வார்த்தையின்படி பார்த்தா, நம்ம உயிரை கொடுத்தேனும் இந்து ராஜ்யம் அமைவதை நம்ம தடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆபத்துக்குரிய விஷயமா அது. அதை எப்படி தடுக்க போறோம்? அவங்க எப்படி நிறைவேற்ற துடிக்கிறாங்க? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது எது உன்னுடைய பலவீனமோ அதுவே ஒரு நேரத்தில் பலமாக மாறிடும், எது உன்னோட பலமோ அதுவே பலவீனமாகவும் மாறிடும். 2015 வெள்ளத்துலன்னு நினைக்கிறேன்,
பஸ் வந்து ஓவர்லோடு, பாதி பாலத்தை கடந்துட்டாரு, உள்ள தண்ணி வந்துருச்சு. டிரைவர் வந்து அடிச்சு அமுக்கி உள்ள ஏத்திட்டாரு, ஏத்தி வெளியே கொண்டு வந்துட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இவ்வளோ லோடோட இருந்த வண்டியை எப்படி உங்களால ஏற்றி மேலே கொண்டு வர முடிஞ்சதுன்னு. அந்த லோடால் தாங்க கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னாரு. ஏன்னா அந்த லோடு அவ்வளோ ஓவர்லோடாக அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தா அந்த வெள்ளத்தோட வேகத்தில் பஸ்ஸை அடிச்சுட்டு போயிருக்கும். நீ வந்து உனக்கு இந்த கரண்ட கால அளவுக்கு மேலே தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்க, ரோட்டில் கார் நிப்பாட்டி வச்சுருந்தா காரை தள்ளிட்டு போயிடும் அந்த தண்ணியோட ஃபோர்ஸு. அவர் சொன்னதை தான் சொன்னார். அன்னைக்கு ஓவர்லோடுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஓவர்லோடால தான் பஸ்ஸு தப்பிச்சுது, இல்லைன்னா அந்த வெள்ளத்தில் பஸ் அடிச்சுட்டு போயிருக்கோம், அந்த லோடை வச்சே நான் மேலே ஏற்றிட்டேன் அப்படின்னாரு. அது மாதிரி இவர்கள் இந்துக்களாக ஒரு இந்து ராஜ்யம் உருவாக்கணுன்றால அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இவன் இந்துவாக ஒன்றா சேர மாட்டான், இவன் சாதியாக தான் சேருவான். நீ என்னதான் இந்துன்னு ஒன்றா போட்டு உருட்டினாலும் அவன் அந்த சாதிக்காரன், இவன் இந்த சாதிக்காரன். அதான் சொன்ன உதாரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. 72 மணி நேரத்தில் 2 கோடி பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. கடைசியில் அந்த பையன் நம்மளே இந்தியாவுக்கு வந்து களத்தில் இறங்குவோமேனு வந்தால் அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்தவனே அடிக்கிறான். என்ன சொல்கிறான்? நீ ஒரு தலித்து, நீயே ஒரு காக்ரோச்சு, நீலாம் எங்களுக்கு தலைவரா? இதே தான் பிரச்சனை. இவர்களால் இந்துக்களாக எந்த காலத்துலையும் ஒன்றும் திரட்டவே முடியாது. ராமருக்காக திரட்டுவேன்னு வேணால் ஒன்றா சேர்க்க முடியுமே தவிர அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. ராமர் கோயில் பாபர் இடித்தார் அப்படின்னு ஒரு கதையை சொன்னேன், அதை அந்த மசூதியை இடித்து நான் ஒரு கோயில் கட்டுவேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. மிஷன் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போற? இதுக்கப்புறம் லெவல் மாற்றி வேற கேமுக்கு தான் போனோம். அவ்வளோதான். ஸோ இவர்கள் ஆனால் அந்த கேமுக்கு போக முடியாதபடி இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வர்சஸ் பாஜகன்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கும் சண்டை அப்படின்ற பிரச்சாரம்லாம் அந்த மாதிரியான நியூஸ்லாம் வரும். ஜனநாயகத்தில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஜனநாயகமே தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும். புரியுதா? டிக்டேட்டர்ஷிப் வந்துருச்சுன்னு வச்சுக்க, மோடி எடுத்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. மோடி ஜனநாயகத்துக்குள்ளதான் வேலை செய்யணுன்றப்போ அந்த ஜனநாயகமே அதுக்கு உண்டான செக் பாயிண்ட்ஸ் வச்சிடும். டீலிமிட்டேஷன்னாரு. இப்போ அவர் டிக்டேட்டராக இருந்தால் யாரை கேட்கணும்? யாரையும் கேட்க வேண்டியதில்லை. டீலிமிட்டேஷனே தேவையில்லை, எலெக்ஷன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ அந்த ஜனநாயகத்துக்குள்ளே வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அந்த ஜனநாயகமே ஜனநாயகத்தை காப்பாற்றிடும். இவர்கள் எந்த காலத்தில் நினைச்சாலும் இந்துக்களாக இவங்க ஒன்றும் சேர முடியாது. ஏன் சேர முடியாதுன்னா, இந்துக்கள்னு ஒன்றும் கிடையவே கிடையாது, சாதிகள் தான் இருக்கு. இந்த இந்து மதம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்று ஏற்றத்தாழ்வு, இன்னொன்று தீட்டு புனிதம். இந்த 2த்தையும் எடுத்துட்டேன்னா இந்து மதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்து மதம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இந்து மதம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாதுன்றப்போ இவங்களால இந்துக்களாக யாரையும் ஒன்றா சேர்க்கவே முடியாது எந்த காலத்துலையும். யாராவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு தலித்தை வந்து நான் ஜனாதிபதி ஆக்குவேன், ஆனால் ஒரு தலித்தை வந்து பிரதமர் ஆக்குவானா? பிரதமர் கூட ஆக்குவானாயா? ஒரு தலித்துக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பானா? செஞ்சு கொடுக்க மாட்டான். இவனோட நோக்கமே நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, 94% பேரை ஏழ்மையில வச்சிருக்கணும். ஒரு கோட்பாடு ஒரு அமைப்பாக திரண்டு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா, நாட்டில் இருக்க எல்லாரையும் ஏழையாக போறேன் அப்படின்றான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு சாகணும், அப்பதான் வந்து நாங்கள் மேலே உட்காந்துருக்க முடியும்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கான். இந்த கோட்பாடு வந்து நடக்க முடியுமா? ப்ளஸ் அவன் எந்த பேரில் ஒன்றா சேர்க்கணுன்றானா அந்த பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா சாதின்ற பிரச்சனை அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அப்படி ஒன்றா சேரவே முடியாது இவங்களால. ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க, வில் பி வெரி ஹாப்பி. நாம் ரொம்பலாம் முட்டி மோதி போராடணும்னு கிடையாது. பிஜேபி போயிட்டு காங்கிரஸ் வந்தால் அப்படியே பொற்காலமாக மாறப்போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாறணும்னா ஒரே மாற்றம் வரணும்னா என்ன மாற்றம் வரலான்னா, இருக்கிற மாநிலங்கள் பூரா, மாநில கட்சிகள் பூரா சேர்ந்து காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி தங்கள் மாநிலங்களில் முழுமையாக வெற்றி பெற்று அப்படி செஞ்சாதான் அதுதான் உண்மையான இந்தியா கூட்டணியாக மாறும். அந்த இந்தியா வந்து உண்மையான இந்தியாவாக கூட்டணியாக மாறி அங்கே மம்தா பானர்ஜி அவங்க எம்பி தனியாக அவங்க நின்று ஜெயிக்கட்டும், இங்கே சரத்பவாரோ இல்லை இவங்க சிவசேனாவோ ஜெயிக்கட்டும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்க மாநில கட்சிகள் தனித்தனியாக ஜெயிச்சு இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி
மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்ன வேலையை செஞ்சாதான் உண்மையான ஜனநாயகம் காப்பாற்றப்படும், மக்களுக்கு நன்மை நடக்கும். இல்லாதவரை காங்கிரஸும் பிஜேபியும் மாற்றி மாற்றி ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.